இது அதாவது இப்போ ஒரு ஞானின்னா இந்த தாட்லெஸ் ஸ்டேட் இருக்கணும். இன்னொன்று இதெல்லாம் எங்களுடைய மிஸ்இன்டர்பிரேஷன். இன்னொன்று வந்து என்னன்னா, அந்த ஞானின்னா அந்த கான்ஷியஸ்னஸில் டெப்த்துக்கு போய் அவங்களுடைய பழைய ஜென்மங்களுடைய ஞாபகங்கள்லாம் வந்தால் தான் அந்த ஒரு ஞானி ஆக முடியும் அப்படிங்கிறாங்க. அது உண்மைங்களா? அது இல்லை, அதெல்லாம் வந்து சித்துக்கள், சில சக்திகள் சில தியானங்கள்லாம் பண்ணும் பொழுது சிலவங்களுக்கு அந்த மாதிரி சக்திகள் டெவலப் ஆயிடுது. ஓகே. அது வந்து என்னன்னு சொன்னால் அது ஆன்மீகத்துக்கே விரோதமானது. ஓ, சித்துக்களில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதான் வந்து நீங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் ஒரு பேங்கில் கேஷியராக சேர்ற மாதிரி தான். அந்த பேங்கிலோட எல்லா பணமும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி உங்கள் பாக்கெட்லேயும் போட முடியாது, உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் கொடுக்க முடியாது. யாருக்கு அக்கௌண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். நீங்கள் சொல்கிறது வேணால் இப்போ புத்தரை பற்றி நம்ம பேசும்போது புத்தருக்கு வந்து பல ஜென்மங்களுடைய ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கதையில் சொல்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் சாத்தியம், அதெல்லாம் தியானங்கள் பண்ணும்போது அதெல்லாம் வரும். ஆனால் அது வந்து அதை வெளியே பிரயோகம் பண்ணால் பிரச்சனை ஆயிரும். அதே மாதிரி ஒருத்தர் என் கூட ட்ராவல் பண்ண ஒருத்தர், அவருக்கு சில சித்துக்கள் ஃபார்ம் ஆகிட்டது. அப்போது அவருக்கு சிலதெல்லாம் நடக்க போகிறதெல்லாம் சிலதெல்லாம் தெரியுது அவருக்கு. அவர் நாங்கள் சேலத்துக்கு வந்து போயிட்டுருப்பேன். அப்போ ஒரு தடவை இப்போ வரும்போது என்னன்னா ஒரு யங்ஸ்டர் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருப்பான். அவன் வந்து எனக்கு நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் என்னன்னு சொன்னால் அப்புறம் நான் ரெண்டாவது தடவை நான் வரும்பொழுது அந்த பையனை காணும். அப்போ கேட்டேன், அந்த பையனை காணுமே எங்கேன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவன் ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு பஸ்ஸில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். சரி சரி. நீ சொல்லும் பொழுது என் பக்கத்தில் அந்த சித்து உள்ள பையன், சின்ன பையன், அவன் சின்ன வயசு தான், அந்த பையன் இருந்தான். அவனும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் மாதிரி தான், நல்ல ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் சொல்லி முடித்ததுலேருந்து அவனுக்கு என்னென்னு சொன்னால் அவன் 2 கண்ணுலேருந்து கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த கண்ணீர் இன்னும் மெடிசன் போட்டாலும் அந்த கண்ணீர் நிற்க மாட்டாங்க, கண்டினியூஸாக 2-3 நாள் அந்த கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. சரிங்க. அப்புறம் அவன்கிட்டே கேட்டால் என்ன சொன்னான்னு சொன்னால், இதெல்லாம் நான் வெளியே சொல்லக்கூடாது. அவன் என்ன சொன்னான்னு சொன்னால், அவன் இறந்து போனவன் வந்து இன்னொரு பிறந்து 3 நாள் ஆச்சுன்னு சொன்னான். சரிங்க. அவனுக்கு வந்து தெரியுது அந்த இறந்து போனவன் வந்து பிறந்து வேற ஒரு பிறவி எடுத்துட்டான், ஒரு குழந்தையா பிறந்திருக்கான், 3 நாள் ஆச்சுங்கிற மாதிரி சொல்ல அது இவருக்கு தெரியுதுன்னு சொல்லலாம். சரிங்க. அந்த சித்து. ஆமாம் ஆமாம். சரிங்க. அந்த மாதிரி சொல்லும் பொழுது அதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் சொல்லக்கூடாது வெளியெல்லாம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரகசியம், தேவ ரகசியம்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அது மாதிரி வெளியே சொன்னான்னா பனிஷ்மெண்ட் ஆயிரும். அது அதனால சொல்ல தெரியுது, ஆனால் சொல்லக்கூடாது. அப்போ அந்த மாதிரி தான் சித்துக்கள் உள்ளவங்க நிலைமை அப்படி தான் இருக்கும். அது இருக்கும், பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரிலாம் அது தேவை நியூசன்ஸ் தான். அது ஆன்மீகத்துக்கு தேவையில்லாத ஒன்று. சரிங்க. ஓகேங்க, நன்றிங்க.